ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம். இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். யூதர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது குற்றச்சாட்டுகளை ஏராளமானதை அடுக்கிக் கொண்டே போக அதற்கு எதுவும் பதில் சொல்லவில்லை. குறிப்பாக இவர்கள் ராயனுக்கு வரி கொடுக்கக்கூடாது, நான் யூதர்களுக்கு ராஜா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து குற்றம் சாட்டினார்கள். ஆகவே இங்கே இந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் இவர் செய்யவில்லை என்றாலும் இதை மறுத்து இவர் ஒன்றும் பதில் சொல்லவில்லையே என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டான். பிலாத்து ஏன் ஆச்சரியப்பட்டான் என்றால், ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே இதே பரிசேயர்கள், யூதர்கள் வந்து ஆண்டவரிடத்திலே ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டுமா என்று கேட்டார்கள். அந்த வசனம் மார்க்கு புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகத்தாட்சியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு தக்க பதிலை அவர் கொடுத்தார். என்ன பதில் என்றால், எதிர்கேள்விகளை கேட்டு அவர் பதில் கொடுத்தார். அதாவது, நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த பணத்திலே யாருடைய படம் இருக்கிறது என்றார்கள். ராயனுடைய படம் இருக்கிறது என்றார்கள். அப்படி என்றால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார். ஆக ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதனாலே இங்கே இவர் மீது வரி கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறான் என்ற பொய் குற்றச்சாட்டை சொல்வதை பிலாத்து அறிந்து இதற்கு ஏன் பதில் சொல்லாமல் இருக்கிறார் என்றான் ஆச்சரியப்பட்டான். ஆகவே அவன் ரோமன், இவர் கலிலேயன். குற்றம் சாட்டுகிறவர்களோ கலிலேயர்கள். ஆகவே அந்நேரத்திலே கலிலேயா மன்னனாகிய ஏரோது ராஜா எருசலேம் வந்திருக்க இயேசுவை அவரிடத்திலே கொண்டு சென்று விசாரித்து, குற்றம் ஏதேனும் இருக்கிறதா? என் பார்வையிலே ஒரு குற்றமும் இல்லை என்று ஏரோதுக்கு அனுப்பி வைக்கிறான். ஏரோதுவும் அவரிடத்திலே அவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை கேள்விப்பட்டு, இவன் நம்மிடத்திலே இப்போது ஏதாவது அதிசயம் செய்ய வைப்போமா, அற்புதம் செய்ய வைப்போமா என்று ஒரு வேடிக்கை காட்டுபவராக அவன் நினைத்தான். ஆனால் அங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏரோதுவின் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆகவே அவர் மீண்டும் பிலாத்துவிடத்திலே ஆச்சரியப்பட்டான், அனுப்பி வைக்கப்பட்டார். ஏன் பிலாத்து ஆச்சரியப்பட்டான் என்றால் இந்த காரணத்திற்காகத்தான். பொய்க்குற்றச்சாட்டு என்று தெரிந்தும் மறுக்காமல் இருக்கிறானே. இன்றைக்கு நம் மீது தவறாக உண்மைக்கு மாறான காரியங்களை ஏதாவது செய்தால் நமக்கு எவ்வளவு வேகமோ கோபமோ வருகிறதோ அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்திருக்க வேண்டும். ஆகவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, தேவனைப் போலவே நாம் நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும். எவ்வித சோதனைகளும் உபத்திரவங்களும் நமக்கு ஏற்பட்டாலும் நாம் அதை சகித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாக்கியத்தை அளிக்கிறவர். பெற்றுக்கொண்டவர்களாக நாம் பாக்கியவான்களாக இருக்க நீடிய பொறுமை, சமாதானம் நமக்கு தேவை என்பதை தான் இங்கே இந்த சமாதானத்தையும் இந்த நீடிய பொறுமையையும்
இந்த சாந்த குணத்தையும் குறித்து தான் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கவும் உருக்கவும் உடையவரே, நேற்று மீண்டும் மாறாயிருந்தவரே, இந்த நாளிலும் பிலாத்து ஏன் ஆச்சரியப்பட்டான் என்பதற்கு கர்த்தர் ஒரு நல்ல விளக்குரை தந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவன்தாமே அப்பா இந்த மறைபொருள்களை இன்னும் அறியாதவர்களை விளக்க கர்த்தர் தாமே உம்முடைய தயவு உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகனம் மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.